Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Hazrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு ஆர்டருக்கு வட்டலாப்பம் வந்துன்னு சொன்னாக்க அது நாங்க எப்படி ரெடி பண்ணணும், எப்படி செய்யணும், அதுக்கு என்ன குவாண்டிட்டியில மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறேன்ற வீடியோ போய் பார்ப்போம். இந்த வட்டிலாப்பம் செய்யறதுக்கு தேவையான கருப்பட்டியை நான் உடைச்சி எடுத்துக்கொள்றதுக்கு ட்ரை பண்றேன். இருந்தாலும் மேலும் ஒவ்வொரு விதமா ட்ரை பண்ணியும் உடைக்க எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் ஓகே, அப்படியே எங்களுக்கு ஸ்டவ்ல போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்க இயலும். ரொம்ப குயிக்கான ஒரு டைம்ல மெல்ட் ஆகும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதை உடைச்சி எடுத்துக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணி முடியாம போனதுல நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நாங்க இது வட்டிலாப்பத்துக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணணும். முக்கியமா சொல்றேன்டாக்க ஒரிஜினல் வட்டிலாப்பம் ரெசிபிக்கு சுகர் கேரமல் ரெடி பண்றது இல்ல. டிரெக்டாவே நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா கருப்பட்டியை மட்டும் வச்சுதான் நாங்க வட்டிலாப்பம் செய்வோம். இந்த வட்டிலாப்பத்தோட ஒரிஜினல் ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிக்கிறேன். இது எங்களுக்கு சேல் பண்றதுக்காக நாங்க செய்யறோம். ஆர்டர்ஸ்க்கு செய்யறதுனால எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கருப்பட்டி போட்டேன்னு சொன்னாக்கா அதோட பிரைஸ் கூடும் என்ன ஒரு காரணத்துக்காக குறைஞ்ச ஒரு பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இப்படி செய்யறோம். இருந்தாலும் பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்ல. நாங்க இப்படி கேரமல் ரெடி பண்ணி செய்யறதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நாங்க கருப்பட்டி போட்டு செய்யறதுக்கும் பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்ல. சோ நாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சுகர் கேரமல் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு நான் செய்யறது சரியா 50 எக்குக்கு தான் நான் செய்யறேன். அந்த அளவுகளை தான் நான் இன்னைக்கு வீடியோல போட்டிக்கிறேன். சோ நீங்க பிகினர்ஸா இருந்தது சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 10 எக்குக்கு மாதிரி நீங்க இந்த வட்டிலாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியா வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதுல சொல்லிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணா சரி. 50 எக்குக்கு எவ்வளவு சுகர் வேணுமோ அந்த சுகர் மொத்தமாவே நான் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வரைக்கும் வச்சுட்டு மத்த சுகர் ஃபுல்லாவே நான் இதுல மெல்ட் பண்றதுக்கு விட்டுட்டேன். கேரமல் செய்யறதுக்கு போட்டிக்கிறேன். அது ஏன் காரணம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில பேர் சொல்றாங்க, சிஸ்டர் எங்களுக்கு கேரமல் செய்யும் போது அது கறி போகுது, அப்படி இல்லைன்னு சொன்னா வட்டிலாப்பம் செஞ்சதுக்கு அப்புறம் கசப்பாகுது, அது ஏன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சோ அவங்களுக்காகத்தான் நான் இப்படி ஒரு மெத்தட்ல நான் செஞ்சுக்கிறேன். நீங்க எடுக்கக்கூடிய அந்த சுகர் ஃபுல்லாவே கேரமல் பண்றதுக்கு அப்படியே ஒரு பேன்ல போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகி அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்ப நல்லாவே மெல்ட் ஆகி ஒரு நல்ல திக்கான ஒரு கான்சிஸ்டன்சில வரும். அதுக்கப்புறம் ஒரு கப் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். அந்த ஒரு கப் தண்ணியை சேர்த்தினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட அந்த சுகர் சேர்ந்ததுமே அது நல்லாவே கரைஞ்சி வந்துடும். நெக்ஸ்ட் கருப்பட்டி அப்படியே ஃபுல்லாவே நான் இறக்கிட்டேன். அந்த கருப்பட்டியில சரியா 700 கிராம் இருக்குது. அண்ட் இந்த கருப்பட்டி எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இது சதம் ப்ரொவின்ஸ்ல இருந்து தான் அலப்பிச்சு எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்லி. அங்க எப்பவுமே வட்டிலாப்பம் ஸ்பெஷல் ஆயிருக்கு, ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு, நல்லா டேஸ்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு இங்க வட்டிலாப்பம் ஓகேவா அங்க ஓகேவான்னு கேட்டா இங்க சாப்பிடும் போது இங்க நல்லா இருக்கு, அங்க சாப்பிடும் போது அங்க நல்லா இருக்கு. சோ ரெண்டுமே பெட்டர் தான். இருந்தாலும் செய்யற விதம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் காட்டிக்கிறது சதம் ப்ரொவின்ஸ்ல எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான். ஆனா சுகர் கேரமல் பண்றது இல்ல. அப்படி பண்ணாம செஞ்ச ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணும்னு சொன்னாக்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு சின்ன பீசஸ் மட்டும் இருக்குது. அதுவும் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். முக்கியமா இதை கேரமல் செய்யும் போது நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க. பிகினர்ஸா இருந்தா ஃபிளேம்ல வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வட்டிலாப்பம் செஞ்சு எடுத்துக்க இயலும். இதுல இருக்கிற கருப்பட்டி சீனி இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்ப கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்றேன். இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது விளங்குது இது ஒரு நார்மலான ஒரு இதுல தான் இருக்குது. ஆஃப் பண்ணி சூடு ஆறி வரும்போது இன்னும் திக்காகும். இப்ப நல்லா சூடு ஆறுறதுக்கு வைப்போம். சூடு ஆறி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது கூட எக்க சேர்த்திக்க இயலும். இப்ப இந்த எக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நாங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒவ்வொன்னா உடைச்சி போட்டுருவோம். நான் செய்யற இன்னைக்கு பேன்ல 50 எக்கே ஒரேடியா சேர்த்துக்கிறதுக்கு போதா. சோ நான் அதுக்கு 2 ஸ்டெப்ல நான் செய்யறேன். ஒரு ஸ்டெப் செய்யறதுதான். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன். இப்ப இந்த எக்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நாங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒவ்வொன்னா உடைச்சி போட்டுருவோம். நான் செய்யற இன்னைக்கு பேன்ல 50 எக்கே ஒரேடியா சேர்த்துக்கிறதுக்கு போதா. சோ நான் அதுக்கு 2 ஸ்டெப்ல நான் செய்யறேன். ஒரு ஸ்டெப் செய்யறதுதான். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த எக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இதை வந்து ஒவ்வொன்றா உடைச்சி சட்டியில் ஊற்றி கொள்ள போறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ல வந்து ஓரங்கள்ல வந்து அதில் வந்து ஒரு திக்கான ஒரு லைன் ஒன்று இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றா எங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கல. அதுக்கு மொத்தமாக ஒரு 50 100 அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துன்னு சொன்னாக்க எங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் போது சைட் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பொதுவாக வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு வட்டிலாப்பம் செய்யறதுக்கு ஒரு வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து அவங்க ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது கூட உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து 50 எக்குக்கு செய்யறதுனால எனக்கு வந்து அதை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுக்காக நான் வந்து அதை எதுவும் ரிமூவ் பண்ணாமலே நான் அதை வந்து அப்படியே சேர்த்திக்கிறேன். அது வந்து உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுல தான் பிலால் வாசனை அப்படி எக்கோட அந்த ஸ்மெல் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் அதை வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். உங்ககிட்ட வந்து ஹேண்ட் விஸ்க் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஃபோக்கை வச்சு கூட உங்களுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க இயலும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கணும். அப்படி பீட் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு வந்து அந்த வட்டலாப்பத்தோட டெக்ஸ்சர் வந்து சரியா வரும். அதாவது வந்து வட்டலாப்பத்துல வந்து ஹோல் சீக்கணும். அப்படி இருந்தா தான் எங்களுக்கு வட்டலாப்பம் வந்து பெர்ஃபெக்டா வந்திக்குன்னு சொல்லி விளங்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க இப்படி வந்து பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இப்போ நான் வந்து பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். அப்படி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்றதை விட விஸ்க் வச்சு பீட் பண்ணி கொள்றது வந்து பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் தட்டி எடுத்த ஏலம் வந்து 8 to 10 வரைக்கும் நான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பட்டை அதுல ஒரு 4 துண்டு மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்படி வெங்காயம் சேர்த்துறதுனால அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து இந்த எக்ல வந்து சேர்ந்துடுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அப்படி வந்து சேராது. அந்த எக்ல இருக்கிற அந்த ஸ்மெல் அந்த பிலால் என்ற அந்த இதை வந்து நாங்க ரிமூவ் பண்ணாததுனால தான் நாங்க இப்படி வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து நாங்க சேர்த்துறோம். இப்படி சேர்த்துறதுனால வந்து எங்களுக்கு அந்த எக்ல இருக்கிற அந்த பிலால் ஸ்மெல் வந்து எக்கோட ஸ்மெல் வந்து எங்களுக்கு சுத்தமா வராது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தேசிக்காய் வந்து அதுல தோலையும் ரிமூவ் பண்ணி போட்டிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தும் போது இந்த தேசிக்காய் தோல் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதோட வாசம் வந்து எக்கோட வாசனையை தான் இல்லாம ஆக்குது. இப்ப பாருங்க, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தேன் அந்த கேரமல் வந்து நல்லாவே திக்காவிடுச்சு, ரொம்பவும் சில்லாகி வந்திக்குது. இப்ப அதை வந்து நான் பீட் பண்ணி வச்சுக்கிற எக்ல வந்து சேர்த்த போறேன். நான் இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக எத்தனை மெஷரிங் கப் வந்து சேர்த்திக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 கப் வரைக்கும் மெஷரிங் கப்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதையும் சேர்த்து நாங்க வந்து கொஞ்சம் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்டெய்னர் வச்சு நாங்க வடிச்சு எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க வட்டிலாப்பம் என்ற பேர்ல வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரு சில பேர் வந்து மில்க் மேட் சேர்த்துவாங்க, கோகோனட் மில்க் சேர்த்துவாங்க, ஃப்ரெஷ் மில்க், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்து எட் பண்ணி தான் இந்த வட்டிலாப்பம் என்ற பேர்ல செய்யறாங்க. இருந்தாலும் அது வந்து வேற ரெசிபி. இப்ப அதுக்கு வந்து பேர் இல்லை, அதனால வந்து அதுக்கு கூட வட்டிலாப்பம் என்று தான் சொல்றாங்க. இது வந்து நான் பிசினஸ்க்கு ரெடி பண்றேன்ற காரணத்துக்காக அது வந்து வேற மெத்தட்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னாக்க நான் பிசினஸ்க்கு செய்யறேன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1 month வந்து எக்ஸ்பயர் டேட் அடிச்சு கொடுக்கணும். அப்படி அடிச்சு கொடுத்தா மாத்திரமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவான ஒரு குவான்டிட்டியில வந்து எங்களுக்கு வந்து வட்டிலாப்பம் வந்து சேல் பண்ண இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நாங்க இப்போ வந்து கோகோனட் மில்க் சேர்த்து நம்ம சொன்னாக்க எங்களுக்கு வந்து அது வந்து 1 week வரைக்கும் எக்ஸ்பயர் டேட் வந்து அடிக்கலாம். யாருக்கு லோஸ்ன்னு கேட்டா அது வந்து சேல் பண்றவங்களுக்கு தான் லோஸ் ஆகும். 1 weekக்குள்ள அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து ரிட்டர்ன் எங்களோட வீட்டுக்கே வரும். அதுக்காகத்தான் நாங்க வந்து கோகோனட் மில்கை வந்து நாங்க ஸ்கிப் பண்ணி மத்த எல்லாத்தையும் வந்து நாங்க சேர்த்து செய்யறோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிற எக்கையும் கேரமலையும் ஒன்று சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சுகர் சேர்த்திக்கிறேன். சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தா வட்டிலாப்பம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டா ஆയിരിக்கும். அது கூடவே கொஞ்சமா உப்பு நான் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னைக்கு நான் வந்து ரைஸ் குக்கர்ல தான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். ரைஸ் குக்கர்ல வந்து அவிச்சு எடுக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸியா இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஸ்டவ்ல கூட இடியாப்பம் அவிக்கிற மாதிரி அந்த ஒரு மெத்தட்ல கூட இடியாப்ப அவிக்கிற சட்டியில கூட உங்களுக்கு வந்து அவிச்சு எடுத்துக்க இயலும்.
நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்ட்ரெயினர் பண்ணினதுக்கு அப்புறம் இதை வந்து நாங்க எங்களுக்கு தேவையில்ல அதை நாங்க சைட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுல வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிற ஏலம் வந்து நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து பவுடர் பண்ண ஏலம் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நாங்க ஆல்ரெடி தட்டி எடுத்த ஏலமோட சீடை மட்டும் செப்பரேட்டா வச்சு உங்களுக்கு அதை கூட சேர்த்திக்க ஏலும். இப்போ அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து நான் சின்ன கப்ல வந்து சேர்த்திக்க போறேன். இதுக்கு வந்து டிரான்ஸ்பேரண்ட் கப் வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நான் இதுல கப்ல வந்து ஒரு 65 to 70 வரைக்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு ஷாப்ல எந்த பிரைஸ்ல சேல் பண்ணலமென்னு கேட்டா 150 rupeesக்கு வந்து எங்களுக்கு தாராளமா சேல் பண்ண ஏலும். இருந்தாலும் நீங்க எடுக்கிற இன்கிரீடியன்ஸ் பிரைஸ பார்த்து அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி டோட்டல் பார்த்து நீங்க ஒரு பிரைஸ் அடிச்சு உங்களுக்கு வந்து ஷாப்ல வந்து சேல் பண்ண ஏலும். இந்த கப் வந்து ஷாப்ல வந்து கேண்டில வந்து 10 rupeesக்கு கிடைக்குது ஸ்பூனோட சேர்த்து. இதுல நான் வந்து 4 ஸ்கூப் வரைக்கும் வட்டிலாப்பத்தோட மிக்ஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இப்ப வந்து கடையில வந்து உங்களுக்கு கேட்டா கிடைக்கும். எப்படின்னு சொன்னா வட்டிலாப்பம் விக்கிறதுக்காகவே ஸ்டீம் பண்ற கப் வந்து டிரான்ஸ்பேரண்ட் கப் வந்து கடையில வந்து விக்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு அப்படி சொல்லி வட்டிலாப்பத்துக்குன்னு சொல்லியே உங்களுக்கு வந்து கப் வந்து கேட்டு வாங்கி எடுத்துக்க ஏலும். சோ இப்ப நான் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கப்ல வந்து ஒரே குவான்டிட்டியில வந்து நான் எல்லாம் ஊத்தி எடுத்துக்கிறேன். இதை வந்து நாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதை எப்படி பண்றேன் அதையும் பார்ப்போம். இந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டு நாங்கள் மூடியில் வந்து ஒரு காட்டன் கிளாத் ஒன்று போட்டு நல்லா சுத்திக்கிறணும். அப்படி கெட்டுறதுனால இதில் இருக்கிற நீராவிகள் வந்து அந்த கிளாத்தில் தான் பதியும். இந்த வட்டிலாப்பத்துக்கு வந்து அந்த நீராவி வந்து இறங்காது. அண்ட் இந்த வட்டிலாப்பம் வெந்திக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நாங்க ஒரு டூத் பிக் எடுத்து உள்ள இறக்கி பார்த்தோம்னு சொன்னா அதுல கொஞ்சம் சரி ஈரத்தன்மை இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து சரியா 20 to 25 வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே எங்களுக்கு போதும். அண்ட் முக்கியமான விஷயம் வட்டிலாப்பம் வந்து பெர்ஃபெக்டா வந்துடுச்சா அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சரியான ஒரு வட்டிலாப்பம் எங்களுக்கு நாங்க செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த வட்டிலாப்பத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். இப்ப நான் காட்டிக்கிறோமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தேன்னு சொன்னாலே எங்களோட வட்டிலாப்பம் வந்து பெர்ஃபெக்டா வந்துக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் எல்லாம் மொத்தமாவே நான் அவிச்சு முடிச்சுட்டு நான் செஞ்சு முடிக்கிற டைம் வந்து பாத்தீங்க சொன்னா நைட் 12 o'clock ஆவிடுச்சு. அப்ப வந்து அபிக்கும் கொஞ்சம் வந்து சொன்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப வந்து இந்த வட்டிலாப்பத்தை செஞ்சு மார்னிங்க்கு வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுக்கணும். ஸ்கூலோட ஆர்டருக்கு தான் நான் இது செஞ்சுக்கிறேன். அப்ப அந்த ஸ்கூலுக்கு மார்னிங் வந்து நான் கொடுக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப என் ஹபியோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு பேத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என் ஹபி சொன்னாரு இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ரொட்டினா நல்லா இருக்குமே எங்களோட ப்ராடக்டோட நேம போட்டு அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு வந்து அவரே கஸ்டமைஸ் பண்ணி அஸ்ட்ரீம் ப்ராடக்ட் அடிச்சு கான்டாக்ட் நம்பர் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து என் ஹபி வந்து அடிச்சிட்டு வந்தாங்க ஈவினிங் டைம்ல. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நைட் 12 o'clock வந்து அப்படியே நாங்க வெளியில வச்சுட்டு ஆல்ரெடி செஞ்சதை வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டர்ல போட்டேன். கடைசியா செஞ்சது வந்து சூடுன்றதுனால ரெஃப்ரிஜரேட்டர்ல போடையில அதை வந்து நான் வெளியிலேயே வச்சு எங்களுக்கு வந்து 1 day நைட் வரைக்கும் எங்களுக்கு வெளியில வைக்கலாம். அப்ப எதுவுமே ஆகாது. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து நான் அப்படியே அடுக்கி விட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்பூனையும் வச்சு நான் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்க கொண்டு போறேன். இதுதான் இன்னைக்கு பார்த்து வட்டிலாப்பம் வந்து ஒரு ஆர்டர் வந்துன்னு சொன்னா எப்படி செய்யறேன்றே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து நான் குவான்டிட்டி வந்து எதுவும் சொல்லல. நான் உங்களுக்கு வந்து 10 எக்குக்கு வந்து எப்படி எந்த அளவு செய்யணும் அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு வந்து 10க்கு இவ்வளோன்னா 20க்கு இவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்க இயலும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை until then take care. Bye bye. எல்லாருக்கும் ரமதான் கரீம்.